சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஆந்திர பிரதேசத்தில் வேதம் படித்து வேலை தேடும் இளம் வேதம் பண்டிதர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. திருமலையில் இருக்கும் அன்னமய்யா பவனில் திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஆந்திர பிரதேச இந்து சமய அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் ராம்நாராயண ரெட்டி, தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு தலைமை வகித்தனர். அந்த கூட்டத்தில் அமைச்சர் பேசுகையில், ஆந்திர பிரதேசத்தில் வேதம் படித்து வேலை தேடும் இளம் வேத பண்டிதர்கள் 590 பேர் இருக்கின்றனர். முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும். திருப்பதி ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கான நிதியில் விஜயவாடா கனகதுர்கை அம்மன் கோவிலுக்கு செல்ல மேலும் இருவழிச்சாலைகளை அமைக்க நிதி ஒதுக்கும்படி திருப்பதி தேவஸ்தானத்தை கேட்டுள்ளோம். திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்னமும் வேற்று மதத்தினர் வேலை செய்து வருவதாக வரும் செய்திகளில் உண்மை இருக்கிறது. இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள், கல்லூரிகளில் காலியாக இருக்கும் 192 பணியிடங்களை நிரப்பவும் அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.